ஜெகத்குருவே சரணம். இந்த வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலைகள் நம்மை நோக்கி வருவதற்கு தயாரா இருக்குது. அது சந்தோஷமான சூழ்நிலையா இருக்கலாம், துக்கமான சூழ்நிலையா இருக்கலாம். ஆனா கண்டிப்பா அதையெல்லாம் நாம்ப வேணும்னாலும், வேணாம்னாலும் நிச்சயம் சந்திச்சு தான் தீரணும். நல்ல சூழ்நிலையா வந்தா பரவாயில்லங்க. கெட்ட சூழ்நிலையா, ஏத்துக்க முடியாத சூழ்நிலையா வந்தா, ஏத்துன்னு தான் ஆவணும்னு இருக்கும்போது, நாம எப்படி அத ஏத்துக்கிறது? நமக்கு அந்த நேரத்தில அந்த பலத்த குடுக்க போறது யார்? அதுக்கு தான் குருவோட பக்தி, சரணாகதி பக்தி நிச்சயம் நமக்கு உதவி பண்ணும். நாம ஒரு குருவ ஏத்துட்டு, அவர்கிட்ட நம்முடைய வாழ்க்கைய சரணாகதி செஞ்சுட்டு, எப்பவும் என்னுடைய வாழ்க்கை உங்களால் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நீங்க தான் வழிநடத்தி தர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சதா சர்வ காலமும் அவர பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம வாழும்பொழுது, நம்ப வாழ்க்கையில எந்த நேரத்தில, எந்த நிகழ்ச்சி எப்ப நடக்கணும், யார் மூலமா நடக்கணும், யாரால இருந்து அது காப்பாற்றப்படணும், யாரால இருந்து அதுக்கு அனுகூலம் கிடைக்கணும் அப்படின்னுட்டு, நம்முடைய தாயாகவும், தந்தையாகவும், குருவாகவும், தெய்வமாகவும் இருந்து மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் நிச்சயம் அவருடைய பக்தர்களை வழிநடத்தி காத்து நிற்கிறார். நிச்சயம் குருராஜர் மேல, ராகவேந்திர சுவாமிகள் மீது நீங்கள் வைக்கக்கூடிய அந்த சரணாகதி பக்தின்றது நிச்சயம் உங்களுக்கு உண்டான ஆத்மார்த்தமான ஆசிகளை கொண்டு வந்து சேர்க்கும். ஜெகத்குருவே சரணம்.